பிள்ளையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி வந்தா இந்த கனி. இங்கெல்லாம் வலி வந்துடுச்சு, என்னால் கை காலையே அசைக்க முடியல. நான் பாட்ட கம்முன்னு போய் பீம் பேக்கில் விழுந்துட்டேன். பாவி, ஏன்டி இப்படி பண்ணீங்க, ஏன்டி இப்படி பண்ணீங்க? ஃபஸ்ட்டு நாங்கள் உன்னை தான் டார்கெட் வச்சோம். அப்புறமா தான் நீ ரொம்ப கொஞ்சம் அதி புத்திசாலி, உனக்கு ரொம்ப மூளை வழிஞ்சு ஓடும். கனி, சுபிக்ஷா, அப்புறம் வீரையா எல்லாருமே என்ட்ரி இன்னைக்கு நல்லா இருக்குது. இதில் பெரிய ட்விஸ்ட் என்னென்னா பார்த்தீங்கன்னா, அவள் கனியும் சுபிக்ஷாவும் விக்கியை ஃப்ராங்க் பண்ணுறாங்க. இது யாருக்குமே முதல்ல தெரியல பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்த உடனே அவங்கள மட்டும் பார்க்கல, அவன்கிட்ட மட்டும் பேசலை, ஏன்னு கேட்குறப்ப எதுவும் சரியாக பதில் சொல்லலை. இந்த மாதிரி இப்படி போயிட்டுருக்கு. சும்மா அப்படியே கோபமாக பேசிகிட்டு இருக்கா அவள் கனி. கடைசியில் பார்த்தா அது ஃப்ராங்க்கு. இது முன்னாடி தெரியாததுனால விக்கி ரொம்பவே கஷ்டப்படுறான். ரொம்ப முடியல அவனுக்கு. ரொம்ப அவனோட எல்லாமே ஒரு மாதிரி டவுன் ஆகிடுறான். கடைசியில் சபரியும் சொல்கிறான், இல்லைடா இருடா வெயிட் பண்ணுறா, எதுனா ஃப்ராங்காக இருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறான். ஆனால் விக்கி கேட்கவே மாட்டேங்கிறான். அவன் ரொம்ப டவுன் ஆகிட்டான். கடைசியில் இந்த லேடிஸ்லாம் போய் உள்ளார பேசி, இவங்க என்ட்ரி ஆகும்போதே எல்லார்கிட்டையும் நல்லா பேசிட்டு நல்லா கட்டி பிடிச்சிட்டு இவங்கிட்ட மட்டும் செய்யாதனால அவனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிடுறான். அவன் வெளியில் அப்படி ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாமல் வெளியில் அவனே சொல்லிக்கிட்டு போகிறான், இன்னும் 4 டேஸ் தான் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. நம்மளுக்கே பார்த்திங்கன்னா அது உண்மைன்ற மாதிரி தான் தோணுச்சு. கடைசியில் பார்த்தா கனி என்ன பண்ணுறா, எல்லாம் சேர்ந்துட்டு லேடிஸ்லாம் உள்ளே போகுதுங்க. அப்போது அரோரா சொல்கிறா, எல்லாருமே சொல்கிறாங்க, சபரி சொல்கிறான், அவளுக்கு பிடிச்சவங்கெல்லாம் சொல்கிறாங்க, கனி என்னாச்சு இல்லை, வெளியில் போய் பார்த்தா தான் தெரியுது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு. அப்போ தான் தெரியுது இவங்களெல்லாம் யாரையுமே நம்பக்கூடாது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு போகிறான். இவன் விக்கல் அவன் பாட்டுக்கிட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டே வெளில போயிட்டு அந்த பீம் பேக்கில் உட்காந்துட்டான். அவன் உட்கார்றதுலேருந்தே தெரியுது ரொம்ப டவுன் ஆகிட்டான்னு. அதுக்கப்புறமா அவன் தனியாக உட்காந்துட்டுருக்குறான்னு தெரிஞ்சுட்டு சபரி திருப்பியும் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி பேசிட்டு, அரோரா நீங்கள் கம்னரு, யார் அவகிட்ட பேசினாலும் நீங்கள் கம்னருங்க, எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இந்த சுபிக்ஷாவும் கனியும் ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்குங்க. கடைசியில் அப்புறமா பார்த்தா தான் அது ஃப்ராங்க்கு. அப்புறமா அவன் போய் உக்காந்துட்டான். அதுக்கு மேலே அது கனியால் முடியல. அவன் போய் உட்காந்துட்டான். போங்க யாருன்னா போங்க. அப்போ தான் சபரி கேட்குறான், அப்போ இது ஃப்ராங்க்கா? ஆமாம் அப்படிங்கிறான். ஆமான்னு கூட ஒத்துக்கல. நீங்கள் போங்க நான் வரேன். அப்படியே சுபிக்ஷாவும் கனியும் வரும்போதே சுபிக்ஷா ஏறி அவன் இடுப்பில் உட்காந்துக்குது. அவன் அப்படியே பிடிச்சிக்கிறான், அழறான் ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கிட்டு. ஆனால் நான் யார் இது பண்ணாலும் தாங்கிப்பேன், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணதை தாங்கிக்க மாட்டேன், என்னை ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்குறான். சுபிக்ஷாவும் கனியும் சொல்லுது, 2 நாளாக புலம்பிகிட்டு இருந்தேன்ல, இந்த கனி சுபிக்ஷா வந்தால் என்ன பண்ண போகுது தெரியல, உனக்கே நம்பிக்கை இல்லைல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா சொல்லுதுங்க. அப்போ தான் கனியும் சுபிக்ஷா கனி சொன்னாலாம் வீட்லேயே அவங்க பொண்ணுக்கிட்டேயே சொல்லிட்டு வந்தாலாம், நான் இந்த மாதிரி ஃப்ராங்க் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் சுபிக்ஷா சொல்லுது, கரெக்டாக இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு தான் சுபிக்ஷா கனிக்கிட்ட கேட்டாலாம், பண்ணலாமா இப்படி ஃப்ராங்க் பண்ணலாமா அப்படின்ட்டு. அப்போ கனி சொல்லிச்சா, நான் நேற்றுலேருந்து அப்படி தாண்டி யோசிச்சுட்ருக்கேன், பண்ணிடலாம் அப்படின்ட்டு. செம்ம சம்பவம், தரமான சம்பவம். விக்கி நம்பவே இல்லாமல் ஏன் இப்படி இவ பண்ணுறா என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல அவனுக்கு. சுத்தமாக டவுன் ஆகிட்டான். அப்புறமா சொல்கிறான் அவங்கக்கிட்டேயே, கனிக்கிட்டேயும் சுபிக்ஷாக்கிட்டேயும் சொல்கிறான், என்னால் பாரு எனக்கு இங்கெல்லாம் வலி வந்துடுச்சு, என்னால் கை காலையே அசைக்க முடியல, நான் பாட்ட கம்முன்னு போய் பீம் பேக்கில் விழுந்துட்டேன், பாவி ஏன்டி இப்படி பண்ணீங்க இப்படி கேட்குறான். இது மாதிரி அப்புறம் சபரி சொல்கிறான், சபரி நான் நம்பவே இல்லை, இதுங்க இப்படி பண்ணணும்னு நம்பவே இல்லை, எனக்கு தெரியும் அப்போ இதுங்க என்னமோ பண்ணுதுன்னு.
அப்போ தான் கனி சொல்கிறா, இல்லை ஃபஸ்ட்டு நாங்கள் உன்னை தான் டார்கெட் வச்சோம், அப்புறமா தான் நீ ரொம்ப கொஞ்சம் அதி புத்திசாலி, உனக்கு ரொம்ப மூளை வழிஞ்சு ஓடும், அதனால நாங்கள் வந்து விக்கியை செலக்ட் பண்ணோம், அதனால் அவன்கிட்ட போனோம். அவன் ஆனால் உடஞ்சி உட்கார்ந்தப்போ அதுக்கு மேலே என்னால் தாழ முடியல, அதுக்கு மேலே என்னால் சும்மா இருக்க முடியல. அப்புறமா தான் சரி ஓகேன்ட்டு நான் ஓகே சொல்லிடலான்ட்டு வந்தேன். என்னை ஏன்டா அப்படி நம்ப மாட்டியாடா, நீ ஏன்டா அப்படி புலம்புன அப்படின்ட்டு அப்புறம் கேட்குது. இல்லை நான் யாருனாலும் இது பண்ணினேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணினது எனக்கு சுத்தமாக உடஞ்சி போயிட்டேன். கனியா சுபிக்ஷாவா இப்படி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு சுத்தமாக உடஞ்சி போய் உட்காந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஆனால் தரமான சம்பவம். திவ்யா இதுங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்க நேரத்துக்கு கோவமாக பேசிகிட்டு இருக்க நேரத்துக்கு திவ்யா ஒரு வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு வெளியில் வந்துச்சு எதையோ புலம்பிக்கிட்டு. அப்புறம் இந்த துஷாரும் அரோராவும் மூஞ்சே ஆடலை. அப்படியே துஷார் வந்து ஸ்டன்னாக அப்படியே பார்த்துட்டு இருக்கான், யார்கிட்டையும் எதுவுமே பேசிக்கல, அந்த மாதிரி ஸ்டன்னாக பார்த்துட்டு இருக்கான். என்ன தான் பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, அவனுக்கு நினைக்கிற சிலது அந்த அபிநயங்கள் அந்த முகபாவங்களே அவனுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சில சமயம் அப்படியே நின்றுடுறான், ஸ்டன்னாக நின்றுடுறான் துஷார். அந்த மாதிரி போச்சு. அப்புறமா இவன் வரான், பிரவீன் வந்து காஃபி கொடுக்குறான் கனிக்கிட்ட. அப்போது கனி சொல்கிறா, என்ன பெங்களூர் ரவுடி அப்படிங்கிறா. இல்லை இப்போ கனி கொஞ்சம் தேறிடுச்சுங்க, முதல்ல ஒன்றும் தெரியாத பிள்ளை, இந்த பிள்ளையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி வந்தா இந்த கனி. கடைசியில் பிக் பாஸ் வீடு ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டை தீட்டுவாங்கம்பாங்க, பட்டை தீட்டுற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஷைன் ஆகிடுறாங்க. அவங்களுக்கே தெரியுது அவங்களோட இது பாருங்கள், இப்படி ஒரு ஃப்ராங்க்கு பண்ணி இதுங்க இப்படி வந்துருச்சு. இன்றைக்கி ப்ரொமோ ஃபுல்லும் இவங்க தான், கனியும் சுபிக்ஷாவும் தான். அவ்வளோ ஒரு கரெக்டாக டேலண்ட்டாக போட்டு அடிச்சுதுங்க. அப்புறம் பிரவீனை இவன் ரவுடிங்கிறான், ரவுடின்னு அப்புறமா இல்லை தப்பு, பெங்களூர் ரவுடி இல்லை, நீ பெங்களூர்லேருந்து வந்த ரவுடி. அந்த பேச்சு வழக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே போல்டாக பேசுகிறா. முதல்லாம் பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டே பேசுவா, இப்போ பார்த்தா நல்லா போல்டாக பேசுகிறா கனி. சுபிக்ஷா நல்லா ஷைன் ஆயிட்டா. அப்படியே ஒன்றுமே இல்லாமல் வர்றவங்க கூட இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தால் அப்படியே ஷைன் ஆகிடுறாங்க. அது பார்த்தா பலபலன்னு இருக்குது, கனி பார்த்தா இன்னும் வெள்ளையாயிட்டா. மேக்கப்பு இருந்தாலும் நல்லா அவங்களுக்கு எடுக்குது, ஆப்டாக இருக்குது அந்த மாதிரி. அப்புறம் உள்ளர வந்து உடனே கனி காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடியே அமித்து, என்னம்மா வரியாம்மா சமைக்க அப்படிங்கிறான். அதெல்லாம் என்ன முடியாது அப்படிங்குது இது. அப்புறமா இவன் சபரி சொல்கிறான், நாளைக்கு அவங்க அக்கா பண்ணிப்பாங்க, இன்றைக்கி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் 2 பேரும் சொல்கிறாங்க. நாளைக்கு அக்கா பண்ணிப்பாங்க, இன்றைக்கி நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ஒரு சிலர் அப்படி வந்தாங்கன்னா அவங்க சமைப்பாங்க, நல்லா நம்மளை பார்த்துப்பாங்கன்றது அது எல்லாருக்கிட்டேயுமே தோணுது. அவங்க செய்வாங்க, அவங்க பண்ணுவாங்க, அப்படி தோணுது. அது எல்லாருக்கிட்டையும் தோணாது இல்லையா, சிலவங்க கிட்ட தான் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் செய்யுங்க, சமையல் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நலபாகம், சமையலுக்கே நலபாகம் தான். இதில் வந்து பார்த்திங்களா, ஆண்களே வந்து எத்தனை பேர் நல்லா பண்ணுறாங்க அந்த மாதிரி. இன்றைக்கி வாட்டர் மில்லனே சந்திரியே காணும், வாட்டர் மில்லன் எங்கே இருக்காருன்னு அப்படியே தேட வேண்டியதாக இருக்குது. வாட்டர் மில்லனும் கலையும் ஆளையே காணுன்ற மாதிரியே இருக்காங்க. அவ்வளவு எல்லாரையும் இவங்க சாப்பிட்டுட்டாங்க. இந்த கனியும் சுபிக்ஷாவும் வந்துச்சுங்க, எல்லாரையும் சாப்பிட்டுடுச்சுங்க. யாருமே நம்பலை. ஏன் இப்படி பேசுகிறாங்க, ஏன் அவனை இவங்க அவாய்ட் பண்ணுறாங்க, கனியாக இப்படி பேசுதுன்ற மாதிரி எல்லாரையும் ஸ்டன் ஆக்கி வச்சுட்டா இவ கனி. இன்றைக்கி பார்த்துருந்தாருன்னா சேதுபதி, கனி நீயாம்மா இது, எப்படிம்மா எதிர்பார்க்கவே இல்லைம்மா, எவ்வளோ ஒரு இது. முதல்ல ஒரு வாட்டி சேதுபதி கேட்டிருக்காரு, கனி இவ்வளோ நல்லவங்களாலாம் இருக்கக்கூடாது, நீ வந்து ஒரு சில இதுக்கு நீ எதிர்த்து கேட்கணும் அப்படியெல்லாம் சேதுபதி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த கனி இவ்வளோ பார்த்திங்கன்னா முன்னாடி வந்த கனிக்கும் இப்போ வந்த கனிக்கும் பார்த்திங்கன்னா
பெரிய டிஃப்ரென்ஸ். துஷார் அரோராவும் அழகாக ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா அரோரா வந்து அழகாக ஒரு சீப்பில் எழுதி அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணது. அவன் சொல்கிறான் அப்படியே, நீ இங்கே இருந்த, இப்போது இங்கே போயிட்ட, மேலே போயிட்டானான். அதுக்குள்ளே ஆதிரை வந்து இன்டர்ஃபியர் ஆகுது. அவன் சொல்கிறான், எங்களுக்கெலாம் நீ இப்போ நீ எங்கேயோ போயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய், ப்ரப்போஸ் பண்ணதுக்கு இதுதானடா நீ எக்ஸ்போஸ் பண்ணுவ. சரியில்லை தம்பி, நீ சரியில்லை.